ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஜோசிகா வந்திருக்கா. அவளுக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக போடுங்க. நான்வெஜ்ஜுக்கு எப்போயுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு இதிலோட கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வீட்டில் அவங்க வந்திருக்கனால வெளியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கல் உப்பு போட்டாச்சுங்களா? இதை நல்லா கிண்டி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ஓகே, வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சுங்களா? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய யூடியூப் சேனல் வந்து திருச்சி பொண்ணு மீனா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை கிண்டி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து எப்போயுமே மசாலா ஐட்டம் சேர்க்கும்போது சேர்க்காமல் இப்படி வெங்காயம் தக்காளி கூட சேர்த்திங்கன்னா அந்த நமக்கு வைக்கிற குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் மஞ்சள்தூள் போட்டுட்டிங்களா? இப்போ வந்து என் பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் பிடிச்ச லெக் பீஸு. இவ்வளோ பெரிய பீஸ் போடுறாங்க, எப்படி மசாலா இறங்கும்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கறி அலசி போட்டாச்சுங்களா? இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் உப்பு மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேச முடியும், வெயிட் பண்ணுங்கள். நான் வேகமாக பேசிடுறேன் போல். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடையில நான் இப்படி பேசுகிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க முன்னேற முடியும். ப்ளீஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் தான் இதை மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் மசாலா போட போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து 1 கிலோ சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு குத்து மதிப்பாக சிக்கன் மசாலா போடுறேன். எனக்கு எதுவுமே அளவு சொல்ல தெரியாது, நான் அப்படியே தான் செஞ்சு பழகியிருக்கேன். அதனால் நீங்கள் எப்படி அளவு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை நான் போடுற அளவு பார்த்துக்கோங்க வீடியோவில். மசாலா மல்லித்தூள் வந்துட்டு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதுக்காக. இப்போது இதை வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதை மட்டும் அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா? இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகேங்களா? அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கம்மியாக ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு பத்தலை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம மசாலா சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சு அதை நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப குயிக்கான டைமில் டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிக்கன் செஞ்சுருக்கேன்னு எதுவும் நினைக்காதீங்க. காலையிலேயே நான் சாப்பாடு எங்களுக்கு செஞ்சுட்டேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்காகவும் அவள் பொண்ணுக்காகவும் நான் செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். அடுத்தது
முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சோம். சாம்பார் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வேலையை முடிச்சிட்டேன். அவங்க திடுதிப்புன்னு வந்ததுனால அவங்களுக்காக பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு தானே நம்ம இருக்கோம் சாப்பாடு. இப்போது வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.